செய்தி. தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் பதவிக்காலம் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். ராமச்சந்திரன், வணக்கம். தற்பொழுது தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழுவில் என்னென்ன முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்க கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் முக்கிய தீர்மானமாக தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் இன்று வரை நடைபெற்ற அனைத்து கூட்டங்களிலும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான 10வது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் 20/3/2025 நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகள் பதவிக்காலம் முடிவடைவதால் தேர்தல் பணிகள் தொடர்ந்தால் சங்க கட்டும் பணிகள் பாதிக்கும் என்பதால் மேலும் 3 ஆண்டுகள் நிர்வாகிகள் பதவிக்காலம் நீட்டிக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆகையால் அடுத்த ஆண்டு தேர்தல் இல்லாமல் 3 ஆண்டுகளுக்கு நடிகர் சங்க நிர்வாகிகள் அதே வகையில் இதே தலைவர், பொதுச்செயலாளர், துணைத் தலைவர் என்ற அடிப்படையில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பதவியில் நீடிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கூட்டத்தில் பங்கேற்ற பொதுக்குழு உறுப்பினர்களும் அதற்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பினார்கள். தற்பொழுது பாலியல் புகார் தொடர்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக ரோஹிணி தலைமையில் ஒரு விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டியின் தலைவர் திருமதி ரோஹிணி தற்பொழுது மேடையில் பேசி வருகிறார். அதில் மிக குறிப்பாக திரையுலகம் பற்றி அவதூறாக பேசப்பட்டு வருகிறது. 2019 நாம் ஒரு விசாரணை கமிட்டி அமைத்தோம். சில புகார்கள் வந்தது. ஏன் வெளியே சொல்வது என்றால் அந்த விவகாரம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக எங்கு இருந்தாலும் பிரச்சனை உறுப்பினர்களுக்கு பாலியல் பிரச்சனை நடந்தால் தைரியமாக இருங்கள், மேலும் இந்த புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்தார். இந்த குழுவை பொறுத்தவரை வழக்கறிஞர்கள், மனநல ஆலோசனை உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வ அமைப்பினர் என இந்த குழுவில் ஒட்டுமொத்தமாக 10 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. அந்த கமிட்டி பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் திரையுலகில் பாலியல் புகார் குறித்தால் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் நடிகை ரோஹிணி தற்பொழுது மேடையில் பேசி வருகிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.